ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்றைக்கி நம்ம MongoDB பற்றி பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ரொம்ப பேசாமல் ரொம்ப டெஃபினிஷன்லாம் கொடுத்துட்டுலாம் இருக்காமல் நம்ம ப்ராக்டிக்கலாக இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் டேரெக்டாகவே. ஓகே, ஃபஸ்ட்டு MongoDBனா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, MongoDBனா ஒரு டேட்டாபேஸ். இதில் எல்லா விதமான ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட், மொபைல் ஆப்ஸ், டெஸ்க்டாப் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் MongoDB யூஸ் பண்ணிக்கலாம். போக 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 இதில் இன்னும் என்னென்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ணணும். க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் mongodb.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸில் கம்யூனிட்டி எடிஷன் கீழே கம்யூனிட்டி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். என்டர்பிரைஸ் சர்வர்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம கம்யூனிட்டி சர்வர் கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் மேக்கோ இல்லை லினக்ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் எல்லாமே வந்துடும். நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணுறோம். கீழே எம்எஸ்ஐ அப்புறம் ஜிப் ரெண்டும் இருக்கும். ஜிப்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்எஸ்ஐனா ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட்னு கொடுங்க. டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில் கஸ்டம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கஸ்டம் செட்டப் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இதில் சர்வர் ரவுட்டர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் ஆகிருக்கா, இதெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா டேரெக்டாக டிஃபால்ட்டாக அது இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை நீங்கள் லோக்கலாக ஒரு டொமைன் வச்சுருக்கீங்க, இல்லை லோக்கலாக நீங்கள் இதை ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நேம்லாம் கொடுத்துக்கலாம். இல்லைனாக்கா டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்புறம் இன்ஸ்டால் MongoDB காம்பஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னாக்கா, இது MongoDBயை GUIயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணியே இருக்கட்டும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, MongoDB இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சர்வரோட சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ஜஸ்ட்டு சர்ச் போய்க்கோங்க. சர்வீஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் ஆப் அப்படின்னு சொல்லி வருதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் எம்மில் வந்தீங்க அப்படின்னாக்கா MongoDB சர்வர் ரன்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தாக்கா இந்த சர்வர் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரன்னிங்னு வருது. ஸோ இப்போ சர்வரை இப்படி தான் நம்ம ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் பண்ணுமான்னு கேட்டால் இதுவும் ஒரு மெத்தட். இது இல்லாமல் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டுக்குள்ளே போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் ஆகணும். ஸோ ரன் வித் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நெட் ஸ்பேஸ் ஸ்டாப் MongoDB கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப்பும் ஆகிடுச்சின்னு சொல்லுது. ஓகே, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? திருப்பியும் அகெயின் திருப்பி போங்க. இந்த ஸ்டாப்புன்ற இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்வரை ஸ்டார்ட் ஸ்டாப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சர்வரை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம், ஸ்டாப்பும் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி கிளைண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். கிளைண்ட்டோட கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு MongoDB ஷெல் தேவை. ஸோ ஜஸ்ட் க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் MongoDB ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்காக MongoDB ஷெல் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஜிப் ஃபைல் மட்டும் தான் இருக்கும், எம்எஸ்ஐ கிடையாது. விண்டோஸில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்னாக்கா அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு கொடுங்க. அகைன் இது டவுன்லோட் ஆகுது. ஓகே, டவுன்லோட் ஆனதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே மாங்கோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கனாக்கா லோக்கல் ஹோஸ்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிங் கேட்கும்.
இங்கே நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரிங் வேணால் கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற சர்வரோட வந்து கிளைண்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஷோ டிபிஎஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நேமுன்னு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நேமுன்றது வந்து ஒரு டேட்டாபேஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனோடது இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் யூஸ் பயோ அப்படின்னு கொடுக்குறேன். பயோன்றது பயோ டேட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பயோன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் டு டிபி பயோ அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த பயோவில் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா டிபி டாட் நேம், நம்ம என்ன டேட்டாபேஸ் நேம் என்ன பயோ. ஸோ பயோ டாட் இன்சர்ட் 1, இந்த ஓன்றது மட்டும் கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு கர்லி ப்ராக்கெட், இதுக்குள்ளார நேம்ன்றது நான் கொடுக்க போகிற வேல்யூஸ். நீங்கள் வேறு என்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்மளோட பயோடேட்டாவில் வந்து நேம் கொடுப்போம்ல, ஸோ நேம், இந்த நேம்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எஸ்ப்ரி கமா ஏஜ் வந்து நான் 24 அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வேல்யூ இன்செர்ட் ஆகிடும். வேல்யூ இன்செர்ட் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, இப்போது வேல்யூ இன்செர்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம அதை வந்து கால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டிபி டாட் டேட்டாபேஸோட நேம், ஸோ நான் பயோ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து டாட்டுக்கு பதிலாக கம்மா இருக்குது. டேட்டாபேஸோட நேம் டாட் ஃபைண்ட். ஸோ ஃபைண்டுன்னு கொடுத்து என்டர் கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்செர்ட் பண்ண வேல்யூ உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூஸ் ஆனாலும் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸ்லாம். நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சும்மா இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ எப்படி வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்றது சும்மா ஒரு ப்ரோமோ மாதிரி தான் காமிச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி டீப்பாக இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.